இடையேற்றி பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அறிவியல் பாடத்திலும் கணினி அறிவியல் பாடத்திலும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 18 வருடமாக இடையவெட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராகவும் கணினி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். நான் பிஎஸ்சி, எம்ஏ, எம்எட் படித்திருக்கிறேன். நான் என் படிப்பு முழுவதும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்துள்ளேன். சிறப்பு செயல்பாடுகளாக அறிவியல் ஆய்வு வழிகாட்டி ஆசிரியர் இருந்து விஐடி வேலூர் மற்றும் வேலூரில் 3 மாணவிகள் ரூபாய் 5000 ரொக்க பரிசை பெற்று வந்தனர். கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு அறிவியல் மாநாட்டில் 4 மாணவிகள் சுமார் 5000 ரூபாய் பரிசு பெற்று வந்தனர். சிஎஸ்ஐஆர் சயின்டிஃபிக் காரைக்குடி 3 மாணவிகள் ரூபாய் 5500 பெற்று வந்தனர். கணினி டைப்பிங் ஒரு மாணவி ரூபாய் 1000 பெற்று வந்தார். மேலும் பல்வேறு நிலைகளில் பங்கேற்று ரொக்க பரிசுகளையும் பாராட்டுகளையும் எம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை கூறுவதில் பெருமை அடைகிறேன். என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவர்களை மாணவர் மன்ற போட்டியில் எங்கள் மாணவி வெற்றி பெற்று தலைநகரத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு. பாத்தியனத்திலிருந்து சமையல் எரிவாயு தயாரிக்கும் நிகழ்வு, அதில் கலந்து கொண்ட எங்கள் மாணவிகள். நீர் மேலாண்மைக்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியில் கலந்து கொண்டு எங்கள் மாணவிகள் வெற்றியினை பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு மாநில அளவில் சென்று வெற்றி பெற்று உள்ளனர். இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கணினி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 18 ஆண்டுகளாக கணினியில் பயிற்சி அளித்து வருகிறேன். பயிற்சியில் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், அனிமேஷன் முறைகள் கற்றுத்தருகிறேன். நடத்திய கணினி போட்டியில் எங்கள் பள்ளி மாணவி கலந்து கொண்டு 1000 ரூபாய் பரிசு பெற்று வந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் பள்ளி குழந்தைகள் குறைந்தது 5 ப்ராஜெக்டுகளால் சமர்ப்பிக்கிறார்கள். அதுபடி கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்டுகள் இதுவரை சமர்ப்பிக்கிறார்கள். 10 ப்ராஜெக்டுகள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் பெற்று வந்துள்ளனர். சனி ஞாயிறுகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பினை எடுத்து அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்துள்ளேன். 2 மாணவிகள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சாதனை புரிந்துள்ளனர். மேலும் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு ஆசிரியராக நான் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என் மாணவர்கள் உயர்வடைவதே. அவர்கள் நம்பிக்கை, ஆர்வம், முயற்சி என்னை ஊக்குவித்தது. எனது முயற்சிகளுக்கும் ஊக்கமளித்து உதவி கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே முதன்மையானவர்கள் என்றால் வெளியாகாது. மதுல்லா மற்றும் கீர்த்தனா ஆகிய 2 மாணவிகள் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கி ஆட்சியாளர் கௌரவித்துள்ளார். இதுவே மிகச்சிறந்த சிறப்பு. மேலும் மதுல்லா தற்போது ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்பள்ளியில் படித்த மாணவிகளில் 7 பேர் என்ஜினியரிங் முடித்துள்ளனர். 3 பேர் நர்சிங் முடித்து பணியில் அமர்ந்துள்ளனர். மாணவர்களின் முன்னேற்றமே என் முன்னேற்றம். அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்க என்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நல்ல வேலையில் சேரும் வரையிலும் அவர்களுடன் பயணித்து கொண்டு இருக்கிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவராகவும் சூழ்நிலையல் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடு இணைந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்று அவற்றை செழுமையுற செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கடா, ஹாப்பி கிறிஸ்மஸ் மிஸ்க்கு சொல்லுங்கடா.